சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு டானோஷக் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் அலு. எடப்பாடி பழனிசாமியினுடைய தமிழகத்தை காட்போம் மக்களை மீட்போம்ன்ற அந்த பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதுல ஒரு பகுதியாக அணைக்கட்டு பகுதியில நேற்றைய பொதுக்கூட்டம் நடைபெற்றுச்சு. அப்போ அந்த பொதுக்கூட்டத்திற்கு மத்தியில ஒரு ஆம்புலன்ஸ் அந்த வழியா போகுது, 108 ஆம்புலன்ஸ். அப்போ அது பேஷண்ட் இல்லாம வெறும் டிரைவர் மட்டும் வண்டி ஓட்டுற மாதிரியான ஒரு சூழல் அங்க ஏற்படுது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அத வந்து கத்துறாரு, டென்ஷன் ஆகுறாரு. ஏன் இந்த அரசாங்கம் இப்படி கேவலமாக நடந்து கொள்றது? நீங்க தில் இருந்தா, திராணி இருந்தா அரசியல் ரீதியாக என்ன எதிர்கொள்ளணும். அதுக்கு பதிலாக என்னுடைய பிரச்சாரம் எப்பெல்லாம் நடைபெறுதோ அப்பெல்லாம் இந்த மாதிரியான ஆம்புலன்ஸ இடையூறா நீங்க அனுப்புறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. இப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சுரேந்திரனும் விளக்கம் கொடுத்திருக்காரு. எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அந்த வழியா தான் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு, அதனால அந்த வழியா நான் போனேன். ஆனால் என் நம்பர் நோட் பண்ணாங்க, என்னை வெளியில வர சொல்லி பிரச்சனை பண்ணாங்க அப்படிலாம் அவர் சொல்றாரு. நாங்க நீங்க மன்னிப்பு கேட்கல அப்படின்ற பட்சத்துல நாங்க போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சங்கம் அறிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கிறது, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? 3 விஷயம். ஒண்ணு, தமிழகத்தை மீட்க, தமிழகத்தை காக்கலாம் பெரிய அதிகாரம் வேணும். அதெல்லாம் வேணாம். ஒரு ஆம்புலன்ஸ்ல போற ஒரு நோயாளிக்கு உதவி, அவரை காப்பதற்கு சராசரியான ஒரு மனிதாபிமானம் இருந்தா போதும். நீங்க பார்த்திருக்கலாம், ரோட்ல பயங்கர ஸ்பீடு பண்றவங்க கூட ஆம்புலன்ஸ்னா இன்னமும் ஒதுங்கி வழிவிடுகிற ஒரு ஒரு பெரிய மனிதாபிமானம் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. முருகன் தேர் திருவிழால கூட ஏதோ ஒரு ஊர்ல ஆம்புலன்ஸ் வர்றப்ப அந்த பக்தர்கள் அனைவரும் அவ்வளவு பெரிய கூட்டம் அது. அனைவரும் வழிவிட்டு ஆம்புலன்ஸ போக வச்சாங்க. அப்ப ஒரு சராசரி மனிதர்களுக்கே இவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டின் முதல்வராக ஆசைப்படுகிறவருக்கு எவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்கணும், எவ்வளவு மனிதாபிமானம் இருக்கணும். ஆனா எவ்வளவு ஆணவமும், அகங்காரமும், பைத்தியக்காரத்தனமும் வெளிப்பட்டது அவருடைய பேச்சில்ன்றத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இத நான் எப்படி பார்க்கிறேன்னா, விரக்தியா தான் நான் பார்க்கிறேன். இப்போ ஏதோ நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, ரொம்ப தோல்வியில, இதுக்கு மேல என்ன செய்யுதுன்னே தெரியாம, தன்னிலையில இல்லாத போது யாராவது ஒருத்தர் பக்கத்துல சாதாரணமா போனா கூட நமக்கு ஒரு மாதிரியான எரிச்சல் வரும். வீட்ல கூட பார்த்திருப்போம். இந்த அப்பாக்கள், தாத்தாக்கள் எல்லாம் பண்ணுவாங்க. கடுப்புல கத்துவாங்க தெரியுமா? ஏன் கத்துறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அதை போன்ற ஒரு விரக்தியின் வெளிப்பாடாதான் ஆம்புலன்ஸ் டிரைவரை போய் கத்தியது நான் பார்க்கிறேன். ஒரு ஆம்புலன்ஸ் எப்ப பார்த்தாலும் ஆளை கூட்டிட்டா போக முடியும்? ஆட்டோவே யாரையாவது பிக்கப் பண்ண போகணும்னா இப்போ எம்டியா தானே போய் பிக்கப் பண்ண முடியும். இந்த ஆட்டோக்காரங்களா சொல்லுவாங்களே, வர்றப்ப நான் எம்டியா தான் சார் வரணும் அப்படின்னு. அது மாதிரி ஆம்புலன்ஸ் போறப்பையும் உனக்காக ஒரு பேஷண்ட்டை யாரையாவது படுக்க வச்சு அனுப்ப முடியும்? கொஞ்சமாவது அறிவுன்றது ஒரு குறைஞ்சபட்ச பொது அறிவாவது வேணாமா? இவ்வளவு கேவலமாக அவர் நடந்து கொள்வார் நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. எடப்பாடி மீது எப்பயுமே பெரிய மரியாதை எல்லாம் இல்லைனாலும், ஒரு சராசரி தமிழனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் எடப்பாடி நடந்து கொள்வார்ன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது யதார்த்தமான நிகழ்வா இல்ல. இது நான் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்றேனோ அப்பெல்லாம் இந்த மாதிரியான ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் ஆம்புலன்ஸ் இடைமறிச்சு அவங்க இடையூறு பண்றாங்க நான் பேசும்போது. இது திட்டமிட்டு ஆளும் அரசாங்கம் இது திட்டமிட்டே செய்யுது. இது ஒரு சதியாகத்தான் அவர் சொல்றாரு. இல்ல இப்போ டெய்லி நான் கார்ல 2 தடவை போயிட்டு வரேன். ஈசிஆர்ல போறேன், ஓஎம்ஆர்ல போறேன். நானே டெய்லி ஒரு 3, 4 ஆம்புலன்ஸ்களை டெய்லி சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆம்புலன்ஸ்களுக்கு வழிவிட வேண்டி இருக்கிறது. சாலைகள்ல, தமிழக சாலைகள்ல ஆம்புலன்ஸ் போவது என்பது ஒரு அன்றாட நிகழ்வு. அது ரொம்ப ஆச்சரியமா, அது என்ன இதுவா, பௌர்ணமியா, 15 நாளைக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போறதுக்கு, இல்ல அமாவாசையா? ஆம்புலன்ஸ் அது எப்ப அவசரமோ அது வரதான் செய்யும். ஃபயர் இன்ஜின் அதே மாதிரிதான். அப்ப நான் நிக்கிறப்பெல்லாம், நான் கார் ஓட்டுறப்பெல்லாம் ஆம்புலன்ஸ் விடுறாங்க, நாங்க கவர்மெண்ட்டை திட்டுறதா? கொஞ்சமாவது ஏதாவது அறிவு வேணாமா? ஒரு டிரைவர், முதல்ல ஒரு கவர்மெண்ட் ஒரு டிரைவர் அனுப்பி உங்களுடைய கூட்டத்தை கெடுத்துட முடியுமா? ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி கெடுத்துட முடியுமா? அப்படியே அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட்டு பேசினாலும் உங்களுக்கு தானே அந்த மக்கள் கிட்ட நல்ல பேர் கிடைக்க போகுது. ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க சாதாரணமா இப்ப நான் ஒரு கார்ல வழிவிடுறேன்னா பெரிய விஷயம் இல்ல. ஒரு தலைவராக இருந்து கொண்டு ஒரு பேச்சை நிறுத்தி விட்டு ஒரு ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுவது என்பது அந்த மக்கள் கிட்ட உங்களுக்கு நற்பெயரை தானே பெற்றுத்தரும். உங்களுக்கு நற்பெயரை பெற்றுத் தருவதற்காக தமிழக அரசு ஆம்புலன்ஸ் அனுப்புதுன்னு வச்சுக்கலாமா?
அதை கூட பயன்படுத்த தெரியாத முட்டாளாக நீங்க இருக்கீங்கன்னு நான் சொல்லலாமா? ஒரு சாதாரண நிகழ்வு. சாலைகள்ல ஆம்புலன்ஸ் போறதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வை, ஏதோ தனக்கு எதிராக அணு ஆயுத ஏவுகணைய அரசு அனுப்புன மாரி எடப்பாடி அலறுவது என்பது அவர் கன்டினியூஸான தோல்வி. கட்சி கட்டுப்பாடு அவர்கிட்ட இருக்கே தவிர அவருடைய கட்டுப்பாடு பாஜகவிடம் இருப்பது. கூட்டணி ஆட்சின்னு பாஜக காரங்க விளையாண்டு இருப்பாரு. ஜெயிக்க ஜெயிக்க போறதில்ல. ஜெயிச்சாலும் கூட்டணி ஆட்சின்னு குறைச்சல கொடுப்பது. இது எல்லாமே அவரை ஒரு விரக்தியின் விளிம்புக்கு தள்ளி இருக்கிறது. அதனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் நீங்க எழுதி கொடுப்பதும் சங்கிகள் தான் எழுதி கொடுக்கிறார்கள். நீங்க அவருடைய இந்த கூட்டத்தை ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா சேம் சைட் கோல் தான் அடிச்சுட்டே இருக்காரு. அவர் அதிமுக தலைவருங்கிறதே மறந்து சங்கிகள் எழுதி கொடுக்கிற பிரச்சாரத்தை தான் பேசுறாரு. கோயில் காசை எடுத்து கல்லூரிக்கு செலவழிக்கிறாங்கன்னு ஏதோ மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்ட மாதிரி பேசி அசிங்கப்பட்டதாகட்டும், இன்னைக்கு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல கோவப்பட்டதாகட்டும், இதையெல்லாம் எடப்பாடியை மக்கள் முன் அம்பலப்படுத்துகிற விஷயமாக தான் இருக்கு. எடப்பாடி என்பவர் எப்படிப்பட்ட மனிதர்ங்கிறத மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்துகிற விஷயமா தான் நான் பாக்குறேன். வேற ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. 2026 தேர்தல் களத்துல அந்த பிரச்சாரத்தினுடைய முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. எல்லா அரசியல் கட்சிகளை தாண்டியும் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரம் முன்னாடி போய்கிட்டு இருக்கு. அவர் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 90 தொகுதிகளை கவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பேசுபொருள் தானே. இதையெல்லாம் பார்த்துதான் ஆளும் கட்சி இப்படி நடத்துறாங்க, இப்படி செய்யறாங்க. எப்படியாவது எடப்பாடியினுடைய பழனிசாமியுடைய பிரச்சாரத்தை முடக்கணும், அதை எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஆளுங்க அரசாங்கம்ன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க எடப்பாடி ரேஸுக்கு முன்னாடியே வந்துட்டாருங்கிறது கரெக்ட் தான். முன்னாடியே வந்துட்டாரு, நின்ட்டாரு. ஆனா இப்படி ஓடுறதுக்கு பதிலா ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கிறது நாங்க எதுக்கு கெடுக்க போறோம்? நீ பின்னாடி ஓடிட்டு இருக்க. நீ சங்கியோட அஜெண்டாவை போய் சொல்லிட்டு இருக்க, அம்பலப்பட்டு இருக்க. நியாயமாக சொல்ல போனால் எடப்பாடி திமுகவிற்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தான் எவ்வளவு பெரிய அடிமை என்பதை தன் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் சங்கிகள் எழுதி கொடுக்கிற பேச்சை பேசுவதன் மூலமா மக்கள் கிட்ட தான் அவ்வளவு பெரிய அடிமை. அமித்ஷா கிட்ட போய் கேட்காம யார்கிட்ட போவோம்னு வெக்கம் இல்லாம மக்கள்கிட்ட பேசுனது யாரு? அமித்ஷா கிட்ட தானே போகணும்னு கேட்டது யாரு? அமித்ஷா வாசலுக்கு போறேங்கிறீங்களா? அங்க போகாம எங்க போன? அங்க போய் நீ என்ன வாங்கி கொடுத்துட்ட? இப்ப நீ அங்க போய் என்ன வாங்கி கொடுத்துட்ட? நான் கேக்குறேங்க. எடப்பாடி தயவு செஞ்சு சொல்லட்டும். ஆமா, அமித்ஷாட்ட போய் நான் பிச்சை கேட்டேன். அமித்ஷாட்ட பிச்சை கேட்டு நீட்டு விளக்கு வாங்கிட்டு வந்தேன், பிச்சை கேட்டு நிதி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா எடப்பாடியை நான் கையெடுத்து கும்பிடுறேன். நீ எதுக்கு போன? நீ உன் சம்பந்தியை காப்பாத்த போற, உன் ஊழல் வழக்குல இருந்து காப்பாத்த போற. எடப்பாடி அமித்ஷா கூட்டணியானால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற நன்மை என்ன? ஏதாவது ஒரு நன்மை சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறாரா? சரி, நீ எலெக்ஷன்ல எங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னா இதை செய்வோம் என்று சொல்கிற அமித்ஷாவை கேட்காமல் சொல்லக்கூடிய திராணி இருக்கிறதா? அல்லது நீ கேட்டீங்கன்னா அமித்ஷா ஒத்துக்குவாரா முதல்ல? அப்ப நீ ஒரு அடிமை. நீ போய் நின்னுகிட்டு நீ அங்க போய் மக்களிடம் பேசுவதெல்லாம் ஆன்டி ஏடிஎம்கேவாக இருக்கிறது, ஆன்டி பிஜேபியாக இருக்கிறது, ப்ரோ டிஎம்கேவாக இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு நற்பறை. இன்னொரு கூட்டத்துல போய் நம்மளுடைய தலைவர்களுடைய ஒரு திட்டத்தை வாசிக்கிறார். இந்த திட்டத்துல இதெல்லாம் பண்றாங்க, அது நீங்க பாத்துக்கலாம்னு தெரியல. கிட்டத்தட்ட அது ஒரு திமுக பிரச்சார மேடையாவே இருக்கிறது. எடப்பாடி ஆரம்பத்திலேயே ரேஸ்க்கு வந்தாலும் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். அதனால எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தானே தவிர, எடப்பாடியை ஒரு எதிரியாக கருதி இப்படி எல்லாம் பண்ணணுங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற வாதியாகலாம் எடப்பாடி தமிழ்நாட்டில் இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு எளிதாக நம்ம நினைச்சிட முடியுமா? ஏன்னா எதிர்கட்சி தலைவர் அவர் தான் இருக்காரு. 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. இங்க இருக்கக்கூடிய பல கட்சிகள் கூட்டணிக்கு போகாத பட்சத்துல ஒரு பிரதான கட்சியாக பாஜக தான் இருக்குது. அதனால அவங்க கூட தான் கூட்டணிக்கு போயாகணும்ன்ற நிலைமை இருக்கு. இதையெல்லாம் கடந்துதான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. இங்க அரசுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதை அறுவடை செய்யணும். குறிப்பாக இங்க வரி உயர்வு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை, சட்ட ரீதியாக சாதி ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் மையப்படுத்தி அவர் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. அது எதுவுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிட முடியுமா? இல்ல, நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். ஆன்டி இன்கம்பன்சின்றது எல்லார் ஆட்சியிலும் இருக்கும். அது கலைஞர் ஆட்சியா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லா ஆட்சியிலையுமே ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிரான சில மனநிலைகளும் ஊடகத்துல அதை பூதாகரமாக பேசி எடுத்து விடுவதும் இருக்கதான் செய்யும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் எடப்பாடி தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்ததே எப்படி ஆரம்பிச்சாரு? பாஜக முன்வைக்கிற கோயில் காசு எடுத்து கல்லூரிக்கு ஆரம்பிக்கிறது. இதுதான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பிரதான பிரச்சனையா? இதுதான் பிரதான அசிங்கம் இல்லையா? உங்களுக்கு தெரியலையா? ஒரு அதிமுக, ஒரு திராவிட கட்சியின் தலைவர்
நீ மாத்தி சொல்லலாமா? அவங்க தான் எழுதி கொடுக்குறாங்க, சங்கிங்க எழுதி கொடுக்குறாங்க, படிக்கலாமா? நான் படிப்பேனா? நான் சொல்லுவேனா? இல்ல வேற யாராவது சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க தமிழ்நாட்டுல. ஒரு தொண்டன் சொல்லுவானா? முதல்ல திமுகல ஒரு தொண்டனை நீங்க அப்படி பேச வைக்க முடியுமா? அப்படி விடுங்க. அரசியல் அறிவே இல்லாத ஒரு பாட்டிட்ட போய் தமிழ்நாட்டுல கேட்டா கூட, ஏன்பா நல்ல காரியத்துக்கு தானப்பா செலவழிக்கிறாங்கன்னு தான் சொல்லும். அப்ப நீ மேடையில பேசுறன்னா நீ யார்? இன்னொன்னு, ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் சம்பாதித்து வைத்திருக்கிற மோடியோட கூட்டணி போட்டு தான் நீ தமிழ்நாட்டுல ஜெயிக்க போறியா? நீ ஜெயிப்பதற்காக கூட்டணி வச்சிருக்க. நீங்க சொல்றீங்களே பாஜக மட்டும்தான் இருக்கு. அது கூட தான் கூட்டணி வச்சாகணும். வேற வழி இல்லையா? அப்படிலாம் இல்லையே. ஏன் கூட்டணி வைக்காம நில்ல? அதிமுக எத்தனை தடவை நின்றுருக்கு? ஏன் பாஜக கூட கண்டிப்பா கூட்டணி வச்சே ஆகணுமா? திமுக தனித்து இருந்தா திமுக வைக்குமா? பாஜக கூட கூட்டணி வைக்குமா? ஏன் தாவேகா போயும் போயும் நேத்து முளைச்ச காளான் வைக்க மாட்டேங்குதே. பாஜக கூட வைக்கலங்கிறாங்களே. வெளிப்படையா சொல்லு. எடப்பாடிக்கு அந்த இது இல்லையே. நீ ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிற ஒரு கட்சியுடன் தமிழர்களின் விரோதியாக கீழடி, இன்னைக்கு கீழடி பத்தி பேச, கீழடி நாயகர்னு போஸ்டர் அடிக்கிறிய, வெக்கமா இல்ல உனக்கு? இப்ப வரைக்கும் நீ கூட்டணி வச்சிருக்க கட்சி தானே அனுமதி கொடுக்காம என்னமோ மாத்தி எழுதுன்னு ஆளையே மாத்திருக்காங்களே, அதிகாரியே மாத்திருக்காங்களே. கேட்கிற திராணி இருக்கா உனக்கு? மக்கள் கேட்க மாட்டார்களா இதெல்லாம்? மக்களின் ஒட்டுமொத்த விரோதி, தமிழ்நாட்டின் தமிழர்களின் ஒட்டுமொத்த விரோதியோட நீ கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு அரசை நீ வந்து மாத்த போறியா? இது எப்படி? இது இது எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜினே தெரியல. அதிமுகவில இருந்து வெளிவருகிற அன்வர் ராஜால இருந்து எல்லாருமே அதைத்தானே சொல்கிறார்கள். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லையே. அதிமுகவை எப்படி, ஒண்ணும் இல்ல, இது பாஜக ஒண்ணும் புதுசாலாம் தமிழ்நாட்டுல பண்ணல. உனக்கு இவருக்கு குறைஞ்சபட்சம் அறிவு இருந்தா பிற மாநிலங்களில் இருக்கிற எதிர்கட்சி எல்லாம் எப்படி அதிமுக அந்த பாம்பு முன்னாடி நம்ம விளையாடுவோம்ல 0000 ஸ்னேக் கேம், அது மாதிரி எப்படி முழுங்கிக்கிட்டே வருதோ அது போல அதிமுகவையும், தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவையும் எடப்பாடி தலைமையின் கீழே முழுங்க வந்திருக்கிறது பாஜக. அதற்கு எடப்பாடி முழு மூச்சாக அடிமை வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியுது. அதிமுக தொண்டன்ட்ட போய் கேளுங்க. எங்க அதிமுக காப்பாத்தணும்னா முதல்ல இந்த எடப்பாடியை விரட்டி விட்டாங்கன்னா அவனே சொல்றான். இதுதான் அதிமுக காரனுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்ப நீ என்ன பண்ண? உன் கட்சிக்கு நல்லது பண்ணல, நீ மக்களுக்கு நல்லது பண்ணல. சரி, ஒரு ஆம்புலன்ஸ் போகுது நீ நிக்கிற வழியில, அந்த ஆம்புலன்ஸ் போகிற ஒரு இந்த நோயாளிக்கும் நல்லது பண்ணலன்னா நீ மனிதனான்னு நான் கேக்குறேன். நீ தலைவனாங்கிறதுலே விட்டுருங்க. நீங்க அவர் ஒரு தலைவராங்கிறதே விட்டுருங்க. நீங்க சொல்றீங்களே எதிர்க்கட்சி தலைவர் 60 ஜெயிச்சிருக்காரு, இவர் முதல்ல மனிதரா? மனிதராக இருக்கக்கூடிய தகுதி இருக்கா? ஒரு ஆம்புலன்ஸ்க்கு வழி விடாதவன் மனிதனாக இருக்க முடியுமா? நீ விட்டா என்ன போகுது? விட்டுட்டு பேசு. நான் என்ன கேக்குறேன்? ஒண்ணுமே இல்ல. உனக்கு அப்படியே கோவமா வருதா? விடுறாங்களா? நீ விட்டுட்டு தானே பேசணும். அந்த ஆம்புலன்ஸை நிறுத்து, அது நம்பர் நோட் பண்ணு, அதை இதை பண்ணுன்னு அதிமுக காரங்களை தூண்டி விடுறதா? இது ஒரு தலைவன் செய்யக்கூடிய செயலை. நீ விட்டுட்டு பேசியிருந்தா இன்னைக்கு மக்கள் உன்னுடைய பேச்சை கேட்டு இருப்பார்கள். ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. இன்றைக்கு அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் எடப்பாடி. இது அதான் சொல்றேன்ல, அவர் வந்து ரிவர்ஸ் கியர்ல போட்டு சேம் சைட் கோல் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு பிரச்சாரங்கிற பேர்ல. இது திமுகவிற்கு சாதகமாக தான் இருக்கிறது. அதுல மாற்று கருத்து கிடையாது. கூட்டணி குறித்து பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்காங்க அப்படின்ற நீங்க கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. திமுக கூட்டணி கட்சிகள் வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சதை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்றீங்க. இப்போ ரீசெண்டா இந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையை தொடர்ந்து சிபிஎம்மா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், திமுக கூட்டணியில இவங்க அடிமையாக இருக்காங்க, இந்த கூட்டணியில இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு பல கேள்விகளை இங்கேயும் முன்வைக்கப்படுது. சிபிஎம் வந்து சிபிஎம்மும் விசிகாவும் வந்து இங்க அடிமையாக இருக்காங்க, இவங்க குரல் கொடுக்கறதே இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சாரம் முன்வைக்கப்படுது. அப்ப இங்கேயுமே அந்த பிரச்சனை இருக்குல்ல, இங்கேயுமே அந்த சலசலப்பு இருக்குல்ல கூட்டணிக்குள்ள. அப்ப நம்ம அங்க மட்டுமே சொல்ல முடியாதுல்ல. நீங்க ஒரு விஷயத்தில் ஒரு அரசுடன் ஒரு கூட்டணி கட்சியுடன் முரண்படுவதிலும், ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக பணியாற்றுவதுதான் தன்னுடைய வேலையேன்னு இயங்கிக் கொண்டிருக்கிற பாஜகவுடன் கூட்டணி வைப்பதும் ஒன்றா? இன்றைக்கு நீங்க இந்த இந்த கேள்வியை நீங்க யாரை பார்த்து கேட்கிறோம்னா, திருமாவளவனுக்கு தெரியாதா அது? இல்ல கம்யூனிஸ்ட் தலைவருக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியும். எடை போட்டு பார்ப்பதானே. நீங்க எல்லாமே 100% ஒத்து போயிட்டா ஒரே கட்சியா இருந்துடலாமே. நாங்க கேட்பது என்னன்னா, நீ அங்க இருக்கல, பாஜக தானே ஒன்றியத்துல அரசுல இருக்கு. பாஜக இவ்வளவு பிரச்சனை பண்ணுது இந்த தமிழ்நாட்டுக்கு. நீ ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடு. ஏதாவது ஒண்ணு உன்னோட தேர்தல் வாக்குறுதியில சேரு. நீட்டை எடுப்போன்றது சேரு. உன்னால நாங்க தான் சட்டம் போட்டோம், இது பண்ணோம், ஏமாத்துறீங்க. ஜனநாயகத்துல இருக்கிற பின் கதவுகளை எல்லாம் பயன்படுத்தி ஏமாத்துறீங்க. ஜனநாயக முரணா வேலை பார்க்குறீங்க. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே உங்களுடைய அடிமையாக இருக்கிறதுன்னு இந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் தரப்போறாங்க. இவ்வளவு கேவலமான ஒரு கட்சியுடன் இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக, இந்திய மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டின் நிதிக்கு எதிராக, நிதி வளர்ச்சிக்கு எதிராக, தமிழ்நாட்டு கல்விக்கு எதிராக, அத்தனைக்கு எதிராகவும் வேலை செய்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 100% தமிழர்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சியுடன் கூட்டணி வைப்பதும், ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனையில் மட்டும் கூட்டணி கட்சிகள் முரண்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதை வந்து நீங்க ரெண்டையும் ஒப்பிடுவது என்பது ரொம்ப ஒரு தப்பான ஒப்பிடலாக நான் பாக்குறேன்.
நன்றி. நிறைய விஷயங்கள தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி, நன்றி.